ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் அழகு 6ல் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இதில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ இதில் இந்த டாப்பிக்கில் இருந்து தான் இன்றைக்கி கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அதை பார்ப்போம். இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா அதிரம்பாக்கம் சம்மந்தப்பட்ட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் ரிலேட்டடு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் மெயினாக. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் கொஸ்டின், அதிரம்பாக்கம் தொல்லியல் தளம் 1863 முதலில் யாரால் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் மற்றும் வில்லியம் கிங். வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் ப்ரூஸ்வுட் பல்லாவரத்தில் இந்தியாவின் முதல் பழங்கற்கால கருவியை கண்டறிந்த துல்லியமான தேதி என்ன? 1863 மே 13. ஒசஸ்தலை ஆற்றுப்படுக்கையில் அமைந்துள்ள அதிரம்பாக்கம் தளத்தில் கண்டறியப்பட்ட புதைப்படிவங்களின் எந்த விலங்குகளின் இருப்பை உறுதி செய்கின்றன? ஆன்சர் பண்டைய குதிரை, நீர்க்குதிரை, பண்டைய காட்டெருமை. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டில் நேச்சர் இதழில் வெளியான அதிரம்பாக்கம் குறித்த ஆய்வறிக்கை உலக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியதற்கான காரணம் என்ன? ஆப்ஷன் 4. இங்கே அதுக்கான விளக்கம் இங்கே கொடுத்துருப்போம் ரைட் சைட் பேனலில். தமிழக தொல்லியல் தலங்கள் வரிசையில் தேரி தலங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தது. எந்த பண்பாட்டை சார்ந்தவை? ஆன்சர் நுண்கற்காலம், மைக்ரோலித்திக். அதிரம்பாக்கத்தில் பழங்கற்கால மனிதர்களின் எலும்புக்கூடுகளோ அல்லது மண்டையோடுகளோ இதுவரை அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்படாமைக்கு என்ன காரணம்? ஆப்ஷன் 2, அமிலத்தன்மை அங்கே நிறையா இருந்ததுனால அதெல்லாமே அரிக்கப்பட்டு விட்டது. அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கருவிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சி நிலைகளை முற்காலத்திலிருந்து பிற்கால வரிசைப்படி அடுக்குக. ஆப்ஷன் 3. ஸோ அதோட விளக்கம் ரைட் சைடில் இருக்குது. 1930களில் அதிரம்பாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் புவியியல் அடுக்குகளை விரிவாக ஆய்வு செய்த ஏல் கேம்பிரிட்ஜ் குழு அறிஞர்கள் யார்? ஆப்ஷன் 3, டெர்ரா அண்ட் பேட்டர்சன். அதிரம்பாக்கம் அமைந்துள்ள கொசஸ்தலை ஆறு தொல்லியல் மற்றும் புவியியல் ரீதியாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் பழைய பாலாறு. அதிரம்பாக்கத்தில் கண்டறியப்பட்ட கற்கால கருவிகள் பெரும்பாலும் எந்த வகையான பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தன? குவாரிசைட் மற்றும் மணற்பாறைகள். ஆப்ஷன் 1. அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட அச்சூலியன் கைக்கோடாரிகள் ஆப்பிரிக்காவின் எந்த பகுதி கருவிகளுடன் நெருங்கிய தொழில்நுட்ப ஒற்றுமையை கொண்டுள்ளன? ஓல்டுவாய் ஜார்ஜ், தன்சானியா. தமிழகத்தின் வரலாற்றுக்கு முந்தைய கால தலங்களை வடக்கிலிருந்து தெற்காக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் 2. சர்மா வரலாற்று ஆய்வு மையத்தின் நிறுவனரான பேராசிரியர் சாந்திப்பப்பு எந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஆவார்? டெக்கான் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், புனே. அதிரம்பாக்கத்தின் கீழ் பழங்கற்கால அடுக்குகளுக்கும் இடைப்பழங்கற்கால
அடுக்குகளுக்கும் இடையே கண்டறியப்பட்ட கலாச்சார மாற்றம் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, பெரிய கனமான கைக்கோடாரியிலிருந்து சிறிய லெவல்லுவா செதுக்குமுறை. தொல்லியல் துறையில் பயன்படுத்தப்படும் சென்னை கற்கோடாரி பண்பாடு என்ற கலைச்சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? டெட்ரா மற்றும் பேட்டிசன் இவர்கள் தான் முதலில் பயன்படுத்தினாங்க. அதிரம்பாக்கத்தின் முற்கால அச்சுலியன் அடுக்குகள் எந்த வகையான புவியியல் படிவுகளுக்குள் பொதிந்து காணப்படுகின்றன? ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, ஆழமான செம்புரை மண்ணாலான களிமண் மற்றும் பாறை. அதிரம்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட காஸ்மோஜெனிக் நியூக்ளியைடு காலக்கணிப்பு முறையில் எந்த இரு தனிமங்களின் ஐசோடோப்புகள் அளவிடப்பட்டன? பெரிலியம் 10 மற்றும் அலுமினியம் 26. அதிரம்பாக்கம் தளத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள மற்றுமொரு புகழ்பெற்ற பழங்கற்கால குகை வாழ்விட தலம் எது? குடியம் கேவ்ஸ் அப்படின்னு. கீழ்கண்ட கூற்றுகளுள் எது அதிரம்பாக்கத்தின் இடை பழங்கற்கால பண்பாட்டிற்கு பொருந்தாதது? இக்காலகட்டத்தில் மனிதர்கள் முதலில் நெல் சாகுபடி செய்ய தொடங்கினர். இதுதான் பொருந்தாத ஒன்று. அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட விலங்கு புதைப்படிவங்கள் மூலம் அக்கால சுற்றுச்சூழல் எவ்வாறு இருந்திருக்கலாம் என அறியப்படுகிறது. நீர்நிலைகளாகவும் பசுமை புல்வெளிகள், சதுப்பு நில காடுகள் கொண்ட சூழல். ஏங்கிறதுக்கான விளக்கம் இங்கே இருக்கு. ராபர்ட் ப்ரூஸ் வுட் இந்தியாவின் எந்த அரசு அமைப்பில் நிலவியலாளராக பணியாற்றினார்? இந்திய நிலவியல் ஆய்வுத்துறை GSI. அதிரம்பாக்கத்தின் கீழ் பழங்கற்கால கருவிகளை செதுக்கிய மனித இனம் எதுவாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது? ஹோமோ எரக்டஸ். அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட பிளப்பிகள் எனப்படும் கற்கருவிகள் முதன்மையாக எந்த பணிக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளன? தோலை, வேட்டையாடிய தோலை உரிக்க மற்றும் இறைச்சியை துண்டாக்க. ஒசஸ்தலை ஆற்றின் படுக்கையில் உள்ள அதிரம்பாக்க தொடர் அடுக்குகள் மொத்தம் எத்தனை முதன்மையான கலாச்சார அடுக்குகளை கொண்டுள்ளன? 2. கீழ்ப்பழங்கற்காலம் மற்றும் இடைப்பழங்கற்காலம். அதிரம்பாக்க கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு தென்னிந்தியாவின் பழங்கற்கால பண்பாட்டை முழுமையாக குறிக்க சர்வதேச அளவில் பயன்படுத்தப்படும் மாற்று பெயர் என்ன? சென்னை கைக்கோடாரி மரபு. அதிரம்பாக்கத்தில் பெரிய பாறாங்கற்களிலிருந்து செதுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட சுரண்டிகள் மற்றும் துளைப்பான்கள் எதற்காக பயன்படுத்தப்பட்டன? விலங்குகள் தோலை துளைக்கவும் மரப்பட்டைகளை சுரண்டவும். ASI 1960களில் அதிரம்பாக்கத்தில் KT பானர்ஜி தலைமையில் அகழ்வாய்வு செய்தபோது கொசஸ்தலை ஆற்றின் எத்தனை உயரமான அடுக்குமேடுகளை அடையாளப்படுத்தினர்? 4 அடுக்குமேடுகள். அதிரம்பாக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட குவார்ட்சைட் பாறைகள் கற்கால மனிதர்கள் எங்கிருந்து கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கலாம் என புவியியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன், பக்கத்தில் இருக்க அள்ளிக்குழி மலைத்தொடரின் பாறைப்படைகள் படுக்கைகள்.
அதிரம்பாக்கத்தின் முற்கால அச்சூழியன் கருவிகளின் தொழில்நுட்பம் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே மனித இடப்பெயர்ச்சி குறித்த எந்த கோட்பாட்டை மறுவரை செய்ய உதவியது? ஆப்ஷன் 3. ராபர்ட் புரூஸ் புட் அதிரம்பாக்கத்தில் சேகரித்த வரலாற்றுக்கு முந்தைய காலக்கருவிகளின் பெரும்பகுதி தற்போது இந்தியாவின் எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? அரசு அருங்காட்சியகம், எழும்பூர், சென்னை. அதிரம்பாக்கம் அகழாய்வு தளத்தில் கண்டறியப்பட்ட அச்சூழியன் பயன்பாட்டு அடுக்குக்கும் அதற்கு மேலுள்ள லெவல்லுவா தொழில்நுட்ப அடுக்குக்கும் இடைப்பட்ட கால இடைவெளி எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஆப்ஷன் 2. தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய கால கருவிகளின் தயாரிப்பை பொறுத்தவரை நெல்வேலி, பாரிக்குளம் ஆகிய தலங்கள் எந்த பண்பாட்டுடன் முதன்மையாக தொடர்புடையது? ஆப்ஷன் 3. கூற்று ஏ. 2 கூற்றுகள் உள்ளன. அதிரம்பாக்கத்தின் கீழ்ப்பழங்கால கருவிகளின் காலத்தை கணிக்கும் ரேடியோ கார்பன் காலக்கணிப்பு முறை முற்றிலும் பயன்படுத்த முடியாதாக உள்ளது ஒன்றாகவும் காரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன். அதிரம்பாக்கத்தில் பிற்கால இடை பழங்கற்கால அடுக்கில் கண்டறியப்பட்ட டெஃப்ரா சாம்பல் படிவுகள் உலகின் எந்த பகுதியில் நடந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்புடன் தொடர்புடையது? ஆப்ஷன் 4. சுமத்ரா, இந்தோனேசியா, டோபா எரிமலை வெடிப்பு. பழங்கற்கால கருவிகளின் வடிவமைப்பில் பயன்படுத்தப்படும் இருமுகச் செதுக்குகள் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் 4. ஆயிரத்தி 1863 ஆண்டில் செப்டம்பர் ராபர்ட் புரூஸ் புட் மற்றும் வில்லியம் கிங் ஆகிய 2 நிலவியலாளர்களும் முதலில் அதிரம்பாக்கத்திற்கு சென்று ஆய்வுகளை தொடங்க தூண்டுகோலாக இருந்த ஆற்றுப்படுகையின் ஓடை. ஆப்ஷன் 2. அதிரம்பாக்கம் ஓடை, புள்ளம்பாக்கம் பாலம். அதிரம்பாக்கத்தில் கண்டறியப்பட்ட லெவல்லுவா தொழில்நுட்ப கருவிகள் கற்கால மனிதர்களின் எந்த மேம்படுத்திறனை பிரதிபலிக்கின்றன? ஆப்ஷன் 4. அதிரம்பாக்கத்தின் முற்கால அச்சூழியன் கருவிகளின் தொழில்நுட்பம் ஆப்பிரிக்காவிற்கு வெளியே மனித இடப்பெயர்ச்சி குறித்த எந்த கோட்பாட்டை மறுவரை செய்ய உதவியது? ஆப்ஷன் 4. அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட விலங்கு பற்களின் படிவுகளில் ஹெக்ஸ்போட்ரான் என்ற பேரினம் எதனை குறிக்கிறது? பண்டைய அழிந்து போன நீர்க்குதிரை இனம். அதிரம்பாக்கம் தளம் தொடர்பான காலக்கணிப்புகளில் பயன்படுத்தப்படும் ஒளியியல் தூண்டல் ஒளிர்விப்பு முறை OSL எதன் வயதை கணக்கிடப்படுகிறது? மண்ணில் உள்ள குவாட்ஸ் அல்லது வெல்பாட் மணல். 4. தமிழ்நாட்டு கற்கால தலங்களில் ஒன்றான தூத்துக்குடியின் தேரி தலங்கள் ஏன் உலகளாவிய கவனத்தை பெறுகின்றன? ஆன்சர் 2. அதிரம்பாக்கத்தில் சாந்தி பப்புவின் குழுவினர் மேற்கொண்ட அகழ்வாய்வில் கண்டறியப்பட்ட நுண் தேய்மான ஆய்வு எதனை புரிந்து கொள்ள உதவியது? 4வது ஆப்ஷன். தமிழகத்தில் புதிய கற்கால பண்பாடு நிலவியதற்கான மிக முக்கிய சான்றான சாம்பல் மேடுகளும் மெருகூட்டப்பட்ட கற்கோடாரிகளும் கண்டறியப்பட்ட பையம்பள்ளி தலம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருப்பத்தூர், முந்தைய வேலூர் மாவட்டம்.
அதிரம்பாக்கத்தின் கொசஸ்தலை ஆற்றுப்படுகை அடுக்குகளில் கீழ் பழங்கற்கால கருவிகள் பொதுவாக எந்த படிவு நிலைக்கு கீழே கண்டறியப்பட்டன? ஆப்ஷன் 1. ராபர்ட் ப்ரூஸ்புட் 1863 பல்லாவரத்திலும் மதுரவாக்கத்திலும் கண்டெடுத்த கற்கால கருவிகளை லண்டனில் உள்ள எந்த புகழ்பெற்ற அறிஞருக்கு அனுப்பி அதன் தொன்மையை உலகிற்கு முறைப்படி அறிவித்தார்? சர் ஜான் லூபக். 2வது ஆப்ஷன். அதிரம்பாக்கத்தில் பழங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கூர்முனைகள் மற்றும் சுரண்டிகள் அவற்றின் முதன்மை பயன்பாடு என்னவாக இருந்திருக்கக்கூடும்? வேட்டையாடப்பட்ட விலங்குகளின் தசைகளை கொழுப்பை சுரண்டுறதுக்காக. அதிரம்பாக்கம் ஆய்வாய்களில் கண்டறியப்பட்ட புவியியல் நிகழ்வான உள்ளூர் பாறை சிதைவு அடுக்கு எதனை காட்டுகிறது? 2வது ஆப்ஷன். ஆன்சருங்கிறது 2வது. தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு முந்தைய கால வரிசையில் பழங்காலத்துக்கும் புதிய காலத்துக்கும் இடைப்பட்ட இடைக்காலம் அல்லது நுண்கற்காலம் நிலவிய துல்லியமான கால வரம்பு என்ன? 4வது ஆப்ஷன். 10,000 முதல் 4,000 வரை. கிமு 10,000 முதல் 4,000 வரை. அதிரம்பாக்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட கற்கால கருவிகளின் மேற்பரப்பில் காணப்படும் பளபளப்பான செம்பறை பூச்சு எதனை குறிக்கிறது? 3வது ஆப்ஷன். அதிரம்பாக்கம் தளத்தில் உலக அளவில் ஆசிய பழங்கால தொட்டில் என்று அழைக்கப்படுவதற்கு மிக முதன்மையான காரணம் என்ன? ஆப்ஷன் 1. ஆன்சர். ஸோ இதுதான் அதிரம்பாக்கம் சம்மந்தப்பட்ட தொல்லியல் ஆய்வு ரிலேட்டட் டெஸ்ட். இது ஒரு பார்ட் 1. நான் அடுத்த வீடியோவில் நான் பார்ட் 2 பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி போடுறேன். ஓகேங்களா?